சொல்லு. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கரெக்டா செய்யணும். அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். ஐயோ, நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப அழகா இருக்கு. இதையும் ட்ரை பண்ணி பாரு. நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணிட்டு வரேன். சரி. ஓகே. இந்த ட்ரெஸ் நீ போட்டே ஆகணும் எனக்காக. பாய். ரிஷி, பாரத், நீ உள்ளே இருந்த. நான் அப்போ அனு உன்னை தேடிட்டு வந்தப்போ உள்ள வேற யாரோ இருந்தாங்களே. அப்புறம் நீ எப்படி இப்ப உள்ள இருந்து வெளியே வர? பாரத், நான் உன்னை விட இந்த விஷயத்துல ரொம்பவே சீனியர். ஏன்னா கல்யாணம் ஆனா ஃபியான்சி ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிருவா, புரியுதா? அந்த டார்ச்சர்ல இருந்து தப்பிக்க தான் நான் ஒளிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ உனக்கு புரியுதா? உனக்கு புரியாது. ஹே ரிஷி, சொல்லு, உன்னோட ஜீன்ஸ் எப்படி கிழிஞ்சது? எங்க? அப்படிதான் கிழிஞ்சிருக்கும். ஃபேஷன் ப்ரோ, கூல். ஃபேஷன் புரியுதா? புரியல. வாவ், பியூட்டிஃபுல். இந்த ட்ரெஸ் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்க. அதான் நீ போட்டிருக்க. உன்னோட அழகு என்ன கூடிடுச்சு. You're looking so pretty, so beautiful. உன்னோட அனு அங்க போயிருக்கா. இவ என்னோட பிரீத்தி. நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த ட்ரெஸ் உனக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆயிருக்கு. இதெல்லாம் சைடுல வச்சிருங்க. மொத்தம் என்னோட பேக்கேஜஸ் எல்லாம் பார்த்தா 16, 17, 18. ரிஷி 18 பேக்கெட்ஸ். பரவாயில்லையே, 20 மினிட்ஸ்ல 18 பாக்கெட்ஸா? யாரு ப்ரொஃபஷனல் கொள்ளக்காரி. என்ன? சும்மா விளையாடுக்கு சொன்ன பேப். அண்ணா இதெல்லாம் கார்ல வச்சிருங்க. அந்த ட்ரெஸ்ஸோட பில்லை நானே பே பண்றேன். இல்ல, அதுக்கான பேமெண்ட் நானே பண்றேன். ஏய், அதை நானே செலக்ட் பண்ணேன். என்ன? அது என்னோட சாய்ஸ் தானே, பிடிக்கலையா? ஒரு கிஃப்ட் கூட கொடுக்க கூடாதா? என்ன சொல்றீங்க? இந்தாங்க, அதுக்கும் பில் போட்டுருங்க. பிரீத்தி, என் கேஷ் பெண்டிங்கா இருக்கு. சோ அதை ஸ்பெண்ட் பண்ண நான் உன்னை டின்னர் கூட்டிட்டு போறேன். ஆனா அது ஆண்டி கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிக்கிறேன். இங்க பக்கத்துலயே ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க ஃபுட் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். போலாமா? ஆனா நான் வர மாட்டேன். கைஸ், hope you don't mind. நீங்க போக வேண்டிய ரெஸ்டாரண்ட் பக்கத்துலயே இருந்தா நீங்க ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு போயிடுங்க. நாங்க 2 பேரும் ரொம்ப தூரம் போகணும். நாங்க கார்ல போயிடுறோம். ஓகே, போலாம். ரிஷி, நீ என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணா நல்லா இருக்கும். மீட் பண்றியா? ஒருவேளை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்கலன்னா இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுவியா? ஐ மீன், நான் என்ன ஷோ பீஸா மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு? ஸ்டூபிட், ஒன்றும் இல்லை. உன் காரை காட்டணும்னு நினைக்கிறேன். மற்றவங்கள என்னை ரொம்ப வெறுப்பேத்திட்டாங்க. அவங்க எல்லாரையும் நான் வெறுப்பேத்தணும். ஓ நோ, எல்லாம் போச்சு. என்ன? பரத், நான் வாங்கின ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் அவங்கிட்டயே இருக்கு. உடனே போய் நாம அதை செக் பண்ணோம். பரதா, நீயா? நீ வேணும் தானே அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்த? ஸ்மார்ட் கேர்ள், என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. திரும்ப போலாமா? ஐயோ,
காலையில இருந்து நடக்க வச்சு என் இடுப்பை வலிக்குது பாட்டி. ம், வயசு பையன் உனக்கே வயசாயிடுச்சா? சரி, நாம போய் பிரீத்திக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வரலாம். ஐயோ என்னால முடியாது பாட்டி. டேய், வாடா போலாம். ஐயோ என்ன விட்டுருங்க பாட்டி. வாடா, ஐயோ என்னால சொன்னா கேளு. முடியல, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. சாரி. should be. அம்மா இங்க பாருங்க, என்னோட ஃப்ரெண்டு வீரா, என்னோட உயிர் நண்பன். வீரா, என்னை விட்டுட்டு நீ ஏன்டா போன? நீ இல்லாம எனக்கு எதுவுமே பிடிக்கல. நீ இல்லாத ஊரே எனக்கு பிடிக்கலடா. ஓ, அப்ப இவர்தான் எங்க அம்மாவோட சக்காலத்தியா? அங்கிள் போட்டோம். அம்மா, இந்த இந்த போட்டோவில் இருக்கிறது யார் தெரியுமா? போட்டோல இருக்கிறது என் அப்பா. இவன் இவன் உன்னோட அப்பா? ஆமா சமந்தி. இவரு பிரீத்தி, என்னோட 2 பொண்ணுங்க ஸ்வாதி, ஸ்னேகா, எல்லாரும் இவர் அப்பான்னு சொல்லிதான் கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டு பொண்ணுங்க கூட அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே அவரு எவ்வளவு பாசமானவருன்னு. எல்லாரும் மேலேயும் எவ்வளவு அன்பு காட்டுவாரு. யாராவது ஒரு பொண்ணு அழுதா கூட அவர் மனசு தாங்காது. நீங்களே பாத்தீங்களா, காலேஜ்ல படிக்கிற பசங்களை காப்பாத்துறதுக்காக அவரோட உயிரையே தியாகம் பண்ணிட்டாரு. எங்க வீட்டுக்காருக்காக என்னெல்லாம் செஞ்சாரு. இந்த காலத்துல யாராவது இப்படி இருப்பாங்களா? எனக்கு தெரியும் வாணி, எனக்கு தெரியும். இந்திரா, வீரா மட்டும் இல்லனா நம்மளால அமெரிக்கா போயிருக்கவே முடியாது. ராஜாக்கள் ஏன் இவ்ளோ இமோஷனல் ஆயிட்டாரா? ஏன்னா எங்க அப்பாவுக்கு இதயம் இருக்கு. ராஜாக்கள் உங்களை பார்த்து அழுதுட்டு இருந்தாரு. அவர் கண்கள்ல உங்க மேல வச்சிருந்த பாசம் தெரிஞ்சது. அந்த பாசத்துல எந்த ஒரு ஏமாற்றமும் இல்ல. அப்போ ஒருவேளை சித்தி எங்களை ஏமாத்துறாங்களா? அதனால்தான் அவங்க முன்னாடி வந்து அப்படி சொல்லிருக்காங்க. நாங்க எல்லாரும் அப்பான்னு தான் கூப்பிடுவோம், ஆனா அவர் எங்க அப்பா இல்லைன்னு சொன்னாங்க. கண்டிப்பா சித்தி ஏதோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விளையாட்டு அனு அக்காவோட வாழ்க்கையவே அழிச்சிரும். நான் அனு அக்காவோட வாழ்க்கையை யாரும் அழிக்கிறதுக்கு விட மாட்டேன். நான் கண்டுபிடிச்சே தீருவேன். எந்த உண்மையை மறைக்கிறதுக்காக இவ்ளோ பெரிய பொய்ய சொல்றாங்க.